ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது எக் நூடுல்ஸ் எப்படி பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் ஹீட் ஆகிட்டு இருக்குது. அதில் நான் 2 முட்டையை உடைச்சி ஊற்றுறேன். அது கூட மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸை முட்டை வேகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நான் ஒரு 10 ரூபாய் மேகி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ முட்டை வெந்துருச்சு. ஒரு டம்ளர் தண்ணி, நெக்ஸ்ட்டு 1/2 டம்ளர் தண்ணி. இது கொதி வந்துட்டோன்னே மேகியில் இருக்கிற மசாலாவை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டேன். தயிர் டேஸ்ட்டுக்கு நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு அந்த நூடுல்ஸையும் நம்ம போட்டுக்கிட்டேன். இதை லேசாக கிளறிட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நல்லா வெந்துருச்சு. மேகி நூடுல்ஸு நல்லா கிளறி விடுறோம். வாசனையாக சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு கொத்தமல்லியை பொடிசாக அரிஞ்சு இதில் போட்டாச்சு. இப்போது டேஸ்டியான எக் நூடுல்ஸ் ரெடி. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.